12 ஆண்டுகளுக்கு பிறகு 3 முக்கிய கிரகங்களானது ஒரே ராசியில் சந்திக்க இருக்குது. ஜூன் மாதம் நிகழ இருக்கக்கூடிய இந்த அரிய சேர்க்கையால் 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது தலைகீழாக மாறப்போகுது. ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் கிரகத்திற்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுதுங்க. இந்த புதன் கிரகம் ஜூன் 22ஆம் தேதி கடக ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு. ஏற்கனவே கடக ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இருப்பதனால திரிகிரக யோகமானது உருவாகி இருக்குது. இப்படி 3 சுப கிரகங்களும் ஒரே ராசியில் இணைவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தான் நடக்க இருக்குது. இந்த யோகத்தால் 4 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் பலனானது கிடைக்க போகுது. அந்த யோகத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், காரிய தடைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? திருமணம் வர நிச்சயமாக மாதிரி கல்யாணம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா? உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி பதட்டம், படப்படப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? தேவையில்லாத சிந்தனைகளானது அதிகரித்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதன் கிரகமானது ஜூன் 22ஆம் தேதி கடக ராசிக்குள்ளே நுழைய இருக்குது. இதனால் ஜாக்பாட் பலன்களை பெறக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் 2வதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசியாகும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஜூன் 22க்கு பிறகு கடக ராசியில் உருவாகக்கூடிய இந்த திரிகிரக யோகம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய முழு திறமையும் காட்டி அதில் நல்ல பெயரும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பானது அதிகரிக்க போகுது. சமுதாயத்தில் அங்கீகாரமானது கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும். பல வழிகளிலிருந்து உங்கள் கைக்கு பணமானது வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டமானது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது கடகராசிலேயே நடப்பதனால உங்களுடைய வாழ்க்கையானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமாக மாறப்போகுது. உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்டு பாராட்டுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வானது கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத வருமானமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இரட்டிப்பு பலனானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு திரிகிரக யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையிலுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. விரும்பிய வேலையானது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, சம்பள உயர்வானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. பழைய முதலீடுகள் இப்போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். உங்களுக்கு செல்வ செழிப்பானது இரட்டிப்பாக அதிகரிக்க போகுது. விரும்பியதை எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பிடித்தமானவங்களோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். ஜூன் 22க்கு பிறகு மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. இந்த திரிகிரக யோகத்தால் உங்களுக்கு நல்ல செய்தியானது வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்லக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு செல்லக்கூடிய நல்ல முடிவுகளை எடுத்து அதில் மகிழ்ச்சியும் அடைவீங்க. தொழில் ரீதியாக உச்சத்தை அடையக்கூடிய நேரமாகும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தியானது இனி
வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சேரப்போகுதுங்க. அதே போல் வேலை சம்பந்தமான உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் வருமானமானது இரட்டிப்பாக போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி உச்ச நிலையில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகக்காரர்கள் கடைசி வரைக்கும் யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையானது உருவாகுதுங்க. குருவுடைய அருள் இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பானது இரட்டிப்பாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட உயர்ந்த பதவிக்கு செல்வாங்களாமா. அதற்குண்டான யோகமும் குரு பார்வையாலும் சஞ்சரிப்பதுனாலும் ஆசையினாலும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா காசியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 16,000 தேவ வருடங்கள் அதை நேமனத்துடன் பூஜை ஈசனால் ஜீவன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டு தேவேந்திரனுக்கு குருவாகவும் வரத்தை பெற்றவர் குரு பகவான் என காசி காண்டம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று குரு பகவான் அழைக்கப்படுறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் குரு இருந்தார் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்குமாங்க. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக குரு பகவானே இருக்கிறாருங்க. இவர் சுக்கராச்சாரியார், பாசீகரர், பீதாம்பர், யுவர், திரிலோக கேஷர், லோக புஜியர், கிராகதீஷர், தியாகக்காரர், நீதிக்காரர், தாராபதி போன்ற பெயர்களால் குரு பகவான் அழைக்கப்படுறாரு. குரு பகவானுடைய மனைவி தாரையாவாக. மகன்கள் பரத்வாஜர், யமகண்டன், கசன் போன்றோர் ஆவாங்க. அன்னை பறவையும் யானையும் குருவினுடைய வாகனமாக புராணங்களில் சொல்லப்படுது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்றவை குரு பகவானுடைய நட்சத்திரங்களாகுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசி லக்கணம் போன்றவற்றை பொறுத்து ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஸ்தானத்தில் கோச்சார கலசத்தில் வரும்போது நன்மையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 7, 9 இடங்களை பார்வையிடுவார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரல் குரு விரல் என்றும் அதன் அடியில் இருக்கக்கூடிய மேடு குருமேடு என்றும் சொல்லப்படுது. அந்த மேட்டில் வளையம் போன்ற இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க உயர்ந்த உன்னத பதவிக்கு செல்வாங்க. செல்வாக்கானது அதிகரிக்கும். செல்வாக்கு கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகக்காரர் கடைசி வரைக்கும் யாரையும் நம்ப வாழ வேண்டிய சூழ்நிலையானது உருவாகாதாமாங்க. குரு தசையானது 16 வருடங்கள் நடக்குமாங்க. குரு தசை ஒருவருக்கு நடக்கும்போது 16 ஆண்டுகளும் அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் குரு பகவான் வைத்து கொண்டு நல்லது கெட்டதை நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தில் முழு சுபகிரகம் என்ற அமைப்பையும் பெருமையும் கொண்ட ஒரே கிரகம் இந்த கிரகந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரமான தனம், குழந்தை வரம் இரண்டையுமே அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகமும் இவர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி அம்சத்தில் பலம் பெற்ற குரு அமர்ந்துட்டாரு அப்படின்னா அந்த ஜாதகக்காரருக்கு அந்த பலமே போதுங்க. கௌரவம், செல்வாக்கு, பட்டம், பதவிகளானது தானாகவே தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக விஷயங்களில் ஜாதகக்காரர்கள் அர்த்தமாக்காமல் ஈடுபடுவாங்க. குரு பகவானுடைய திருவருள் பெற்றால் அமைச்சராகக்கூடிய யோகமானது தேடி வருங்க. நிதித்துறை, வங்கி, கல்வித்துறையில் உயர்ந்த பதவியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதனால அவருக்கு ஸ்தான கேந்திர தோஷமானது இருக்குதுங்க. குரு எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகத்தோடைய சேர்க்கையை பெற்றிருக்க வேணும். அப்படி சேர்க்க பெறாமல் தனியாக இருப்பது சிறப்பில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் கருணைக்கடல், நீதிமான், களங்கம் மற்றவர் என்றும் சொல்லப்படுறாரு. வஜ்ராயுதம் தாங்கிய இவர் கற்பக விருட்சம் போல பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் தாங்க. வியாழக்கிழமை 3, 12, 21, 30 மஞ்சள் நிறமும் குருவினுடைய அம்சங்களாக சொல்லப்படுது. குரு அருள் இல்லை என்றால் திருவருளும் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்காகும். குருவருள் இருந்தால் தான் சிவன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ சென்று நம்மளால் வழிபட முடியும். திருச்செந்தூர் சாமிமலை கோவிலுக்கு சென்று வழிபட குருவுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாகும். வியாழக்கிழமை நாளில் நவகிரக குரு பகவானுக்கு சிவன் ஆலய
ஆலயங்களில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து நம்ம வழிபடுவது சிறப்பானதாகும். வியாழக்கிழமை நாளில் விரதம் இருந்து மாலை 5 மணிக்கு மேலே வடக்கு முகமாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபட்டோம்னா சகல தோஷமானது நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானது நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் குரு பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.